நன்றி ஆண்டவரே. அருமையான மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் தகப்பனே. என்னுடைய வார்த்தைகளெல்லாம் அல்ல, இந்த உலகத்திலே அவர் பெரிய தெய்வம். நம்மளை உலகத்தை படைச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்படி படைச்சிருக்கிறார்? வானத்தை அழகாக படைச்சிருக்கிறார். நமக்காக ஒரு மனுஷனுக்கு ஒரு மண்ணை கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணில் நம்ம பிரவேசிக்கிறோம். இது பாவம் நிறைஞ்ச மண்ணு. இதுல யாரை கேட்கணும் அப்படின்னு தெரியும்னா, ஆண்டவர் நம்மளை படைச்ச தெய்வம். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னையே நம்மளை பேர் சொல்லி அழைச்சாருங்க. அழகாக அழைச்சிருக்கிறாரு. அவர் தான் நாங்க அப்பா இயேசு. அவர் தான் நம்ம அப்பா இயேசு. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அவரை எப்படி சொல்லி கூப்பிடுறதுன்னு நமக்கு தெரியல. அப்படியே ஆப்பட்ட தெய்வமா இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறாருங்க. எப்படி ஜெபிக்கணும்? நமக்கு என்ன தேவை, என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, இந்த பூமியில என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வர்ற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அண்ணாள் கூப்பிட்டு இருக்காங்க பாருங்க, எப்படி மன உருக்கத்தோடு அண்ணாள் கூப்பிட்டு இருக்காங்க பாருங்க. வேத வசனத்தின்படி பார்ப்போம் பாருங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறு. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஒரு பெண்மணி, ஒரு அழகான படைக்கப்பட்ட பெண்மணி, பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று சொல்லி இருதயம் கர்த்தருக்கு களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது, என் பெயரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்படியாப்பட்ட ஜெபங்க. நல்ல சந்தோஷத்தோடு ஜெபிச்சிருக்காங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. அதுக்காக முகங்குப்புற விழுந்து சந்தோஷத்தோடு எக்கால சத்தத்தோடு வானம் அதிரம் பண்ணும்படியாக அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, நீ என்ன குடிச்சு விட்டு வெறிச்சிட்டு ஜெபிக்கிறியா, துதிக்கிறியான்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அண்ணாளுக்கு இறங்கினாங்க. இறங்கி அழகான ஒரு பிள்ளைய சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. அந்த பிள்ளை சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்து சாமுவேல் சந்தோஷமா ஜீவிக்கிறார். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்க பார்க்கணும். இந்த உலக தேசத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இயேசு மட்டும் பிடிச்சுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் கிருபையும் மகிமை எப்பொழுதும் இன்றைக்கு சதா காலங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் இரட்சகர் மூலியமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.